அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஒருவேளை எப்படிப்பட்ட பலவீனத்தோடு நம்ம இருந்தாலும் அவருடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்குற தேவன். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சகித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. அவர் இருக்கும்போது நம்ம ஏன் சுமக்க தேவையில்லாகவே விசுவாச அறிக்கை செய்யும். ஆண்டவரே, எனக்கு சுகம் தாருங்க, உங்களுடைய சுக தழும்புகளால் நான் சுகமாகணும். மருந்து மாத்திரைனாலோ வேறு காரியத்தினாலோ எனக்கு சுகம் இல்லைப்பா. உடைய தழும்புகளால் உடைய வார்த்தையினால் எனக்கு சுகம் உண்டாகட்டும்னு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். இந்த நாளில் கூட இந்த வயநாட்டுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இதே சம்பவம் இனிமேல் அந்த பகுதிகளில் கேரளா மாநிலத்தில் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலே நேற்று நல்ல மழை கற்று தந்தார். இது தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறணும், ஆபத்தாய் மாறாதபடி கற்று பாதுகாக்கணும். நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய விசுவாச குடும்பங்கள், பிள்ளைகள் போக்குல வரத்துல படிக்கிற இடத்துல வாகனத்துல போகும்போது பாதுகாக்கப்படணும்னு ஜெபிக்கணும். பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும். தேவ கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் தாங்கணும். புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட பெருக நம்ம ஜெபிக்கலாம். போக்குல வரத்துல ஆண்டவர் கூட இருக்கணும். தடைகளை நீக்கணும். ஆலயத்துக்கு இப்படி இடத்தையும் கத்த சீக்கிரமா நமக்கு தரணும். இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம். ஊழியர் செய்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கலாம். அவங்க தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கணும், உண்மையாக இருக்கணும். பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்கணும். இந்த காரியத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.